பா ஃபுல்லாக காலி. பாருங்க புதுசுக்கும் பழசுக்கும் எப்படி இருக்குது. படி ரத்தம்டாங்க. எவ்வளோ ரத்தம் படுறா பா. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து மண்டே அண்ட் எங்கே போகிறோன்னா MT-15 வந்து பேக்கில் பிரேக் பேட் மாற்ற போகிறோம். ஆல்ரெடி வந்து 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அந்த NS2 ஓட்டுற வீடியோவில் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ ஒரிஜினல் இல்லை, 240 என்னமோ ஒன்று வாங்கியிருப்பேன். ஸோ அதுதான் போட போகிறேன். பட் ஆனால் வந்து நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், யாரும் போடாதீங்க. போட்டால் ஒரிஜினலே போடுங்க, வேறு வழியே இல்லாமல் தான் நான் போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து போட்டே ஆகணும்னு, ஏன்னா சுத்தமாக இல்லை, ரொம்ப தேஞ்சு போச்சு. அதனால தான் நான் போடுறேன். ஒரிஜினல் வந்து 1000 என்னமோ வருதுன்னு நினைக்கிறேன். பேக்கில் இருக்க பிரேக் பேடு, ஃப்ரண்ட்டில் 750 என்னமோ. ஸோ யமகா ஷோரூம் தான் போயிட்டுருக்கேன். என்னடா இங்கே வந்து நிறுத்துறீங்க? ஆவடியில் வந்து எலைட் ஷோரூம்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். காட்டுப்பாக்கல் ஷோரூமுக்கு வந்து ஒரு கும்பிடு போட்டாச்சு. இதோட வந்து அங்கே போகிற மாதிரியே இல்லை. ஸோ போயிட்டு பிரேக் பேட் மட்டும் மாற்ற வேண்டியது தான் கைஸ். அதே மாதிரி வந்து என் வண்டிக்கு வந்து NS2 இருக்குது. நான் இன்ஜின் ஆயில் மாற்றிருப்பேன். நான் வந்து வண்டி வாங்கி 3 வருஷம் ஆகுது. பட் ஆனால் யாரும் மாற்றாதீங்க. 5 வருஷம் வந்து இன்ஜின் வாரண்ட்டி இருக்குமா எல்லா வண்டிக்குமே. ஸோ அதுக்கப்புறமா தான் இன்ஜின் ஆயிலெலாம் மாற்றணும் அப்படின்னு நாங்கள் ஷோரூமில். இப்போ நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டிங்கன்னா இன்ஜின் வாரண்ட்டி வராது உங்களுக்கு அப்படி நான் ரிஸ்க் எடுத்து தான் மாற்றிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 5 வருஷம் வந்து ஓட்டிட்டு அந்த இன்ஜின் வாரண்ட்டி பீரியட் முடிச்சதுக்கப்புறமா வந்து வேறு இன்ஜின் ஆயில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் மோட்டரில் செம்மையாக இருக்குது. எனக்கு இன்ஜின் ஸ்மூத்னஸ்ஸு, பிக்கப்பு, பவர் எல்லாமே வந்து பயங்கரமாக தெரியுது. சல்லுன்னு ஏறுது வண்டி. மழை வேறு விட்டு பெய்யுது. கைஸ், நிறைய பேர் வந்து நான் வந்து என்னோடய வண்டி சர்வீஸ் ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன், வண்டி வந்து இருந்தால் ரிவ்யூ போகிறதுக்கு தர சொல்லி. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆனால் வந்து எல்லாம் தூரமாக, ஒருத்தர் வந்து திருநெல்வேலியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தார், இன்னொருத்தர் சென்னையில் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வந்து சென்னையில் இருக்கவங்களா சொல்லுங்கள், அப்போ தான் வந்து ஓட்டி பார்க்க முடியும். அவ்வளோ லாங்லாம் இருந்தால் எப்படி ஓட்டி பார்க்குறது? ஸோ சென்னைக்குள்ளேயே ஏதாச்சும் வேறு வண்டி NS, MT, V3 இதை தவிர வேறு எந்த வண்டினா இருந்தால் சொல்லுங்கள். சும்மா ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு ரிவ்யூ மாதிரி வீடியோ போடலாம். நமக்கு வந்து கண்டென்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இப்போ தான் வந்து ஏதோ கொஞ்சம் டெய்லி போட்டுன்னு இருக்கேன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் வண்டி கிண்டி கிடச்சா நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஆனால் இந்த யமகா சர்வீஸ் இஷ்யூ வந்து ஆச்சுல, ஸோ அது வந்து நான் மட்டும்தான் அப்படி ஃபேஸ் பண்ண நினச்சா, கமெண்ட்ஸில் போய் பார்த்தா அத்தனை பேர், எவ்வளோ பேர் நான் சொன்னதே தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இதெல்லாம் பார்க்கணும் ஷோரூமில். ஒரு ட்ரக்கு திரும்புது போல். நிறைய பேர் வந்து அந்த NS2 அப்டேட்டும் கேட்டிங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன், இப்போதைக்கு வந்து அதுதான் FIR காப்பி வந்து இன்னும் வரல. வந்ததுக்கப்புறமா இன்சூரன்ஸ் க்ளைம் பண்ணி பார்க்கணும். ஏதாச்சும் வந்து தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில்.
சரி ஓகே கேஸ், நான் வந்து ஷோரூம் போயிட்டு மாற்றும் போது கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. சரியான டிராஃபிக் வேறு காலங்காத்தாலேயே. அது இருக்கு பாருங்கள் லெஃப்டில். கேட்போம் போயிட்டு. பிரேக் பேட் மட்டும்தானே. நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு V3 ஓட்டியிருப்பேன்ல, அவர் வந்து இங்கே தான் வந்து சர்வீஸ் விட்றது எல்லாம் பண்ணுவார் போல், நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தார். இங்கே உள்ளாமா? அந்த R15 பயங்கரமாக இல்லை? ஃபுல் ஒயிட்டு. அந்த ஒயிட்டு பயங்கரமாக இருக்குது பார்க்கவே. ஸோ கேட்போம். ஸோ கைஸ், இங்கே வந்து மாற்ற மாட்டாங்களாம். வெளி பொருள்லாம் வந்து இங்கேயே வாங்கி இங்கேயே அப்படி தான் வந்து மாட்டி தருவாங்க போல். ப்ளஸ் இதெல்லாம் வந்து மாட்டினீங்கன்னா சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். ஒரிஜினல் பிரேக் பேடில் வந்து ஏதோ காப்பர் கலந்துருப்பாங்களாம். ஸோ அது லைஃப் நல்லா வரும்னாங்க. என்ன பண்ணுறது? ஸோ வீட்டாண்டியே அதனால் மெக்கானிக் ஷெட்லேயே மாற்ற வேண்டியது தான். அது ஒரே ஒரு ஆலன் கீ இல்லை என்கிட்ட. ஆலன் கீ செட் இருந்தால் வீட்டிலே மாற்றிடுவேன் நானே. ஸோ அதுக்கு தான் இப்போது போக வேண்டியதாக இருக்குது. இருந்தா ஒரே நிமிஷம் தான். இப்போ இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட்டு. ஸோ போயிட்டு வீட்டாண்டே மாற்ற வேண்டியது தான். ஸோ சில பேர் வந்து அப்படியே வெறும் ஆலன் கீ வச்சு கழட்டுறாங்க. அங்கே வந்து 2 ஆலன் கீ இருக்குல்ல, ஸோ இதை மட்டும் கழட்டியும் மாட்டுறாங்க. சில பேர் வந்து இந்த கேலிப்பரையை தனியாக கழட்டி அப்படியும் மாட்டுறாங்க. மார்னிங் வந்து வண்டி நிறைய இருந்துச்சு போல், அதனால் ஈவினிங் வர சொன்னாங்க. ஸோ டைம் வந்து கரெக்டாக 5:30. இப்போ தான் வந்து மாட்டுறோமே. மாட்டிகிட்ட ஒரு வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். வண்டியில் அது மட்டும்தான் குறையே, மற்றபடி பக்காவாக இருக்குது. அப்படியா ப்ரோ? அதுக்குறா சரி. இங்கே இருக்குது பிரேக் பேடு. நான் பழசு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த இருக்குல்ல ஒன்று, அதுதான் பிஸ்டன், அதுதான் அமுகணும். அது அமுகிட்டா ஃப்ரீ ஆகிடும். ஆனால் பிரிக்க முடியல. நம்ம 2 நாள் முன்னாடி வந்து NS 200க்கும் ஃப்ரண்ட்டில் பிரேக் பேட் இங்கே தான் மாட்டணும். ப்ரோ நல்லா தான் மாட்டுறாப்புல பக்காவா. சுத்தமாக காலியா டேய்? இல்லை அப்படியே ஓட்டணுன்னு வை, அவ்வளோதான். அது அப்படி தானே இருக்கும் நார்மலாக பிரேக் பேடு. டிஸ்கில் தானே சொல்கிற? அப்படி தான் இருக்குன்றேன். புது பிரேக் பேடு. இதில் 2 ராட் இருக்குது. நம்ம இதுலலாம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், NSலலாம். பா ஃபுல்லாக காலி. பாருங்க புதுசுக்கும் பழசுக்கும் எப்படி இருக்குது. ஒன்றுமே இல்லைடா. அமுங்க மாட்டேங்குது. கேப் ஓப்பன் பண்ண தான் அமுங்கும். இந்த கேப் இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ண தான் அமுங்கும்.
28,000 28. அதெல்லாம் இன்னும் அதிகம். டயர் பிடிக்குவா? அதில் போதில் இருக்கிறாரு போல, அவர் குடிச்சிட்டுக்கிறாரு போல. ஸோ மாட்டியாச்சு, ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்ப்போம். இவர் வந்து வீல் கழட்டி தான் மாட்டினார். ஐயோ பிரேக் பிடிக்கலையே, ஆயில் வேறு போட்டதுனால பிடிக்கல போல். ப்ளஸ் புது பிரேக் பேடில் வீலு செயின்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ப்ரோ பிரேக் ஓட்ட தான் பிடிக்குமான்னு? சரி ஓகே. ஆயில் ஊற்றில. ஓகே ஓகே. அப்படியே டிஸ்கில் ஆயில் இருக்கும்ல? எவ்வளோடா? சரி சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. உட்கார் போலாம். எவ்வளோ 60 ரூபா வாங்கினாரா? அன்றைக்கி 100 தான் வாங்கினார். சரியான ஆக்சிடெண்ட் ரைட்டில். பிடிக்குதுடா படி, ரத்தம்டாங்க. எவ்வளோ ரத்தம் படுறா பா. ஸோ கைஸ், பிரேக் பேட் வந்து ஃபைனலாக மாட்டியாச்சு. 100 ரூபா தான் வாங்கினாங்க, பரவாயில்ல. அவர் பக்காவாக வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 2 வாட்டி வந்து நல்லா அழுத்தி ஸ்கிட் அடிக்கிற மாதிரி ஆச்சதுக்கப்புறமா கரெக்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருமா. ஆயில் வந்து ஊற்றுனார் அந்த பிஸ்டனில். ஸோ அதனால் வந்து லைட்டாக பிடிக்காத மாதிரி இருக்குது. ஸோ அடிக்கடியாக கரெக்டாகிடும். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். விஷயம் இறங்க ஒரே நிமிஷம். அது பிரேக் 2 வாட்டி டைட்டாக பிடிக்கணுமா? ரெண்டு வாட்டி ஸ்கிட் அடித்தா தான் ஒழுங்காக பிடிக்கும் போல். வீல் அலைன்மெண்ட்னா கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஓட்டி நீ அடி நல்லா.